கிராம உதவியாளர் பணிக்கு ஒரு மாவட்டமாக அறிவிப்பு வந்து வெளியிட்டு வராங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிருக்கு. அந்த மாவட்டங்களுடைய விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலை வாய்ப்புக்கான அறிவிப்புகளை ரெகுலராக வந்து பகிர்ந்துட்டு வரோம். தமிழ்நாடு அரசு வேலை, மத்திய அரசு வேலை, இப்போ ரிலீஸ் ஆகிற கிராம உதவியாளர் பணிக்கான அறிவிப்பையும் வந்து ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப் லிங்க்லேயும் வந்து மறக்காமல் வந்து இணைங்க. கிராம உதவியாளர் பணிக்கு 10th குவாலிஃபிகேஷன்றதுனால நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இதோட எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸின்றதுனால நிறைய பேர் வந்து இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த பணிக்கு அறிவிப்பு ஒரு மாவட்டமாக எப்போ வெளியாகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. அது எந்தெந்த மாவட்டம்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஈரோடு, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, சேலம், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, பெரம்பலூர், திருப்பூர், திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, தென்காசி, வேலூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், நாமக்கல், விருதுநகர், தருமபுரி, திருவள்ளூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 20 மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வந்து இது வரைக்கும் வந்து வெளியாயிருக்கு. இதுக்கப்புறம் மற்ற மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வெளியாயிடுச்சுன்னா உடனடியாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய மாவட்டத்துக்கு நீங்கள் பார்த்து வந்து அப்ளை பண்ணலாம். சரி, இப்போ இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணோன்னா உங்களுடைய மாவட்ட இணையதளத்துக்கு வந்து போங்க. உங்கள் மாவட்ட இணையதளத்தில் கிராம உதவியாளர் பணின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்தவித தவறும் இல்லாமல் முழுமையாக வந்து பூர்த்தி செய்யணும். பூர்த்தி செஞ்சுட்டு உங்களுடைய கல்வி தகுதி, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் உள்ளிட்ட அறிவிப்பில் என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் வந்து வச்சிடணும். வச்சுட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை கவருக்குள்ளே போட்டு எந்த விதமான தப்பு இல்லாமல் உங்களுடைய அப்ளிகேஷனை கவருக்குள்ளே போட்டு அறிவிப்பில் கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து போஸ்டலில் லாஸ்ட் டேட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் மூலமாக லாஸ்ட் டேட்குள்ளே வந்து அனுப்பணும். ஸோ இதான் வந்து இந்த கிராம உதவியாளர் பணிக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். இந்த டீட்டெயில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.